குட் ஆஃப்டர்நூன். ஹாய் வீவர்ஸ், வாங்கோ காடை எப்படி செய்கிறது கிரேவி நான் சொல்லி கொடுக்குறேன். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது சூடாக்கா இரும்பல் காய்ச்சல் சளி எது இருந்தாலும் நல்லாயிடும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது காடை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மிக்சியில் போடணும். குருமிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், எல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டுடுங்க. நான் ஏன் இதை அரைச்சி போடுறேன்னா, மசாலா கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் குழந்தைங்களை எடுத்து வீசிடுவாங்க. அதனால நான் பாதி பாதி அரைச்சி போட்டிருக்கேன். இந்த மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காடை போடணும். மஞ்சள் தூள் நல்லா கழுவி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் தான் அந்த காடை போடணும். பாருங்கள், இப்படி வரும். எப்படி இருக்கு பாருங்க, கலர் செகுப்பா. சப்பாத்தி, தோசை, ரசம் சாப்பாடு நீங்கள் எது செய்தீங்கன்னா கூட இதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் சாறு விதை இல்லாமல் போடணும். அப்புறம் நீங்கள் கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.